بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இன்றைக்கு நம்ம நவீனமான உலகத்துல வாழ்றோம். இந்த நவீனமான உலகத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாமே புதுமையாகிவிட்டது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மார்க்கத்தினுடைய இந்த பிரச்சாரமும் இன்னைக்கு புதுமைப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு நவீனமான உலகத்துல மார்க்க விஷயங்கள் போய் சேர்கிறது. அதுல பல மக்கள் பயன்படுறாங்க. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் கூட இந்த நவீனமான விஷயத்தை பயன்படுத்தி என்ன பண்றாங்க, இன்னைக்கு எல்லாருமே மார்க்கத்தை தீர்ப்பளிக்கக்கூடிய, அந்த பத்துவா தீர்ப்பு கொடுக்கக்கூடிய மார்க்க அறிஞராக மாறிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியம். ஏன்னா மார்க்க என்பது இன்னைக்கு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்று. அதே போல பாக்குறோம், ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு. அந்த யூடியூப் சேனல்ல பெரிய அளவுல வியூஸ் போகுது. நான் 4 பேத்துக்கு பதில் சொல்றேன், கேள்வி கேட்கிறேன் என்ற அடிப்படையில் என்ன பண்றாங்க, இவர்கள் கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க. மார்க்கம் சார்ந்த, துறை சார்ந்த அல்லது பொதுவான அந்த பத்துவா கொடுப்பதற்கு என்று என்னென்ன நிபந்தனைகள் இருக்கிறது அப்படிங்கிற எதுவுமே தெரியாம இவங்க மார்க்கத்தினுடைய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதாவது பொதுவான விஷயத்த பேசலாம், அதே போல அறியப்பட்ட சில தீர்ப்புகளை நம்ம மக்களுக்கு சொல்லலாம். அறியப்பட்ட, இதை முரண்பாடு இல்லாத அந்த விஷயம் இருந்தா சொல்லலாம். இதெல்லாம் அறியப்பட்டது, இதெல்லாம் உலமாக்கள் எல்லாரும் அனுமதிச்ச விஷயம், இல்ல யாரும் மாற்றுக்கிறது தெரிவிக்கல, இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய, பெரிய அளவுல ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் இல்ல, அதை மக்களுக்கு சொல்லலாம். மார்க்கத்தை யாரும் பேசக்கூடாது என்று சொல்லல, தவறாக எடுத்து விடக்கூடாது. மாறாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி ஆயிட்டுனா, தாங்களாக ஆய்வு செய்யக்கூடிய விஷயத்துல ஆய்வு செய்து அதை ஆழமாக படித்த மக்கள் புரிந்து அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஆய்வு சார்ந்த விஷயத்துல கூட என்ன பண்றாங்க, தலையிட்டு இவங்க பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், சூரா பனி இஸ்ராயீல்ல அல்லாஹ் சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு இல்மு இல்லாத, ஞானம் இல்லாத விஷயத்துல நீ நிக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஏன் சொன்னோம்னா அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் பாருங்க, இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, உங்களுடைய செவிப்புலன், பார்வை புலன் அனைத்தும் மறுமையில் தீர விசாரிக்கப்படும் சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், உங்களுக்கு தகுதி இல்லாத விஷயத்தை தலையிடாதீங்கன்னு சொல்றான். அப்ப எல்லாத்தையும் அல்லாஹ் தீர விசாரிப்பேன்னு சொல்றான். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ஒன்னு சொல்றோம் சொன்னோம்னா அதற்கு தெளிவான சான்று இருக்கணும், ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாம அல்லது இருக்கிற ஆதாரத்தை நாம தவறா விளங்கி கூட என்ன செய்யக்கூடாது, அதை யாரும் சொல்லாத புதிய கருத்தை சொல்லி மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்த கூடாது. இதுல நம்ம எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது இப்னு மாஜால வருது 4036 செய்தி, முஸ்னத் அஹமதுல வருது 8459 செய்தி, சஹீஹான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, மறுமை நாள் சமயத்துல என்ன செய்வாங்க, சில மக்கள் வருவாங்க, ருவைபிலாக்கள் பேசுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் உமர் ருவைபிலான்னு சொன்னா யாருன்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, ஆல் அஸ்ஸஃபீஹு யன்திகு ஃபீ அம்ரில் ஆமா, அதாவது மக்களுடைய பொதுவான காரியத்துல ஒரு மடையர் என்ன செய்வான், அத விஷயத்தை அறியாத அந்த மடையர்கள் பேசுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல எதுக்கு சொல்றாங்க, கண்டிக்கிறது, மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹ் புகாரில ஹதீஸ் வருது, 100வது செய்தி எடுத்து பாருங்க. அதாவது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன், அதாவது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மார்க்க கல்வியை ஒரே அடியாக கைப்பற்றி விட மாட்டான். வலாக்கின் யக்பதுல் இல்ம பிகப்தில் உலமா, உலமாக்களை, மார்க்கத்தை படிச்ச மேதைகளை கைப்பற்றுவதன் மூலமா தான் மார்க்க கல்வி அல்லாஹ் கைப்பற்றுவான்னு சொல்றாங்க. அப்படி நமக்கு என்ன புரியுது, ஏன் ரசூலுல்லாஹ் மார்க்க கல்வியை, மார்க்கத்தை உலமாக்களோட சேர்த்து பேசுறாங்க. அப்ப உலமாக்களை வச்சுதான் மார்க்கத்தை நல்லா பாதுகாக்கிறான். அவங்க முறையா மக்களுக்கு ஹதீஸ வசனத்தை முறையா சொல்லுவாங்க. அவங்க அல்லாதவங்க, படிக்காதவங்க என்ன செய்வாங்க, தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம தங்களுக்கு தோன்றக்கூடிய அடிப்படையில விளக்கத்தை சொல்லி மக்களை வழிகேட்டின் பக்கம் அழைப்பாங்க. விசாசம் தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமா தான் மார்க்க கல்வியை கைப்பற்றுவான். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, இத்தகதன் நாஸ் ரூஸன் ஜுஹாலன், மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மடையர்களை, மார்க்கத்தினுடைய அந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஞானம் இல்லாத அந்த அறிவினர்களை என்ன செய்வாங்க, மக்கள் தலைவரா எடுத்துக்கொள்வாங்கிறான். மக்கள் தலைவரா எடுக்கிறானா என்ன அர்த்தம், இந்த வெளிப்படையான ஒரு மடையன் அல்ல, மடையனை போய் தலைவன் எடுக்க மாட்டாங்க. அது ரசூல் என்ன சொல்றாங்க, மார்க்க ரீதியாக மார்க்கத்தை அறியாத மடையனா இருப்பான், அவன் என்ன செய்வாங்க, ஒரு பேச்சு திறமையின் காரணம் இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, ஒரு பேச்சாளர் இருந்தாருன்னா, அவர் வசீகரமா பேசுறாருன்னா, அவர் மார்க்கத்தினுடைய மேதை போல பாக்குறாங்க, அவர்கிட்ட போய் தீர்ப்பு கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்வாங்க, அந்த மக்கள் என்ன செய்வாங்க, மடையர்களை, மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடிய மக்களை எடுத்துக்கொண்டு அவங்கள்ட்ட போய் தீர்ப்பு கேட்பாங்க.
ஃபஸுஇலு ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின். இவங்க என்ன செய்வாங்க, முறையான ஞானம் இன்றி மக்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பு கொண்டு என்ன அதல்லு, அந்த தீர்ப்பின் மூலமாக அவர்களும் வழிகிடுவார்கள், பிறரையும் யார் தீர்ப்பு கேட்டு வந்தாங்களோ அவர்களையும் வழிகெடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நபிசாசம் சொன்ன இந்த செய்தி இன்றைக்கு நம்ம கண்கூடா பாக்குறோம். எந்த அளவுக்கு போயிட்டாங்க, இன்னைக்கு ஒரு பேச்சாளர் அறியப்படுறாங்க. அந்த பேச்சாளர் என்ன பண்றாரு, மக்களுக்கு மத்தியில கேள்வி பதிலுக்கு வந்து பத்துவா தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாரு. எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு பாருங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஒரு கேள்வி கேட்கிறான், அதாவது குர்ஆன் வந்து பழசாயிட்டு, குர்ஆனை ஓத முடியாத அளவுக்கு கிழிந்து விட்டது, இந்த குர்ஆனை என்ன செய்ய அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பெண்களை விதிவிலக்கு அல்ல. பெண்களை என்ன பண்றாங்க, ஒரு பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, மை ஜேர்னி ஆஃப் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சேனல் வச்சிருக்காங்க யூடியூப்ல. அவங்க அதிகமா வீடியோ போடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, தீர்ப்பு கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க, குர்ஆனை வந்து ஒலி இல்லாம தொடர்றது சம்பந்தமா ஹதீஸே கிடையாது, அதெல்லாம் வந்து கிடையாது. அதே போல வந்து குர்ஆனை வந்து பழசாயிட்டுனா அதை எரிக்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்ல, புதைக்கணும் கட்டாயம் இல்ல, எப்படி வேணா அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தூர போட்டுடலாம் என்பதை போல அந்த பெண்மணி பேசுறாங்க. அந்த காட்சியை நீங்க கொஞ்சம் பாருங்க. புரிந்து கொள்ளணும். ஏன்னா குர்ஆன் அப்படிங்கிறது இறக்கப்பட்ட பெயர் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கைகள்ல இருக்க மாதிரி இறக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கண்டிப்பா உடு செஞ்சுட்டு தான் வந்து குர்ஆனை தொடரும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு இருக்கு இல்லையா, இப்படிதான் வந்து குர்ஆனை தொடரும், குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்கணும், மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது மார்க்கத்தில் இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. சோ அதெல்லாம் வந்து இருந்திருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு, நம்ம மார்க்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா கட்டாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை நமக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியும் நபி அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிடல அப்படிங்கறதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். சோ குர்ஆனை வந்து பழசாயிடுச்சு, கிழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா எரிக்கணுமா புதைக்கணுமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ, நீங்க அந்த ஒரு விஷயத்தை, அதாவது அந்த ஒரு குர்ஆனை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது எரிக்கிறதா இருக்கலாம், புதைக்கிறதா இருக்கலாம், தண்ணிக்குள்ள போடுறதா இருக்கலாம். சோ அந்த வகையில நீங்க தாராளமாக அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இப்படிதான் வந்து அதை நீங்க பண்ணணும், இதை வந்து எரிக்கதான் செய்யணும், தண்ணிக்குள்ளதான் போடணும், இல்ல இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் மார்க்கத்தின் அடிப்படையில கிடையாது. என்ன சொல்றாங்க இவங்க, நபி ஸல்லல்லாஹு காலத்துல வந்து எப்படி இல்லையா, குர்ஆனை வந்து ஒடுவோட தொடரணும், தொடக்கூடாது என்று ஹதீஸ் எல்லாம் கிடையாது என்று ஒட்டுமொத்தமா ஹதீஸ் இல்லாததை போல பேசுறாங்க. அப்ப இது இவங்க வந்து நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு காலத்துல வந்து குர்ஆனை வந்து ஒளி இல்லாம தொடக்கூடாதுன்னு வந்த செய்தி தரம் என்ன, அது இட்டுக்கட்டப்பட்டதா அல்லது லேசான பலகீனமான செய்தியா, லேசான பலகீனமான செய்தியை வந்து எந்த அடிப்படையில் எடுக்கலாம், அதுக்கான நிபந்தனை என்ன, நபி ஸல்லல்லாஹு காலத்துல இது சஹாபாக்கள் பின்பற்றினாங்களா, சஹாபாக்கள் பின்பற்றி இருந்தாங்கன்னா அப்ப ரசூலா காட்டாம செஞ்சிருக்க மாட்டாங்களே, அப்ப அதுக்கு என்ன தீர்ப்பு, இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்கிறது. அப்ப அதையெல்லாம் பார்க்காம என்ன செய்யறாங்க, இவங்க வந்து மேலோட்டமாக யாரோ ஒரு பேசினதை காதல வாங்கிட்டு வந்து அதை வந்து உள்வாங்கி கொண்டு அதை மக்களுக்கு தீர்ப்பா கொடுக்கக்கூடிய காட்சியா தான் இருக்கு. அப்ப வந்து இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் பயந்து கொள்ளுங்க. மார்க்கத்துல வந்து சுயமா மார்க்கத்தை ஆராயம் என்ன செய்யாதீங்க, தீர்ப்பு வழங்காதீங்க. ஒரு ஆணை உழுவோடு தொடலாம தொடக்கூடாதா என்று நம்ம தெளிவாக வீடியோ பேசியிருக்கிறோம், அதை பதிவு செய்யறோம். அதுக்கான ஆதாரம் என்ன, அந்த பலகீனப்படுத்தப்பட்ட ஹதீஸ் விஷயம் என்ன, அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம். அதை கொஞ்சம் நீங்க பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நபர் ஒய்எம்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஜமாத் இருக்கு. அந்த ஜமாத்துல வந்து ஒரு பேச்சாளர் என்ன பண்றாரு, அவர் வந்து அவர்கிட்ட இது மாதிரி கேள்வி கேட்கிறாங்க, பழைய குர்ஆனை வந்து என்ன செய்யலாம், அதை எரிக்கலாமா புதைக்கலாமா. அப்ப அவரை பத்தி சொல்றாரு, அது என்ன சொல்றாருன்னு சொன்னோம்னா வந்து பழைய குர்ஆன் வந்து குர்ஆன் என்பது என்ன, பொதுவான உபதேசம் தான் மக்களுக்கு. அந்த வந்து அதை வந்து ஓசிய வடிவில் தான் குர்ஆன் வந்திருக்கு, எழுத்த வடிவு என்பது நம்ம ஓதுவதற்காக நம்ம எழுதி வைத்துக் கொண்டோம், அதுக்கெல்லாம் பெரிய கண்ணியம்லாம் கிடையாது என்பதை போல என்ன செய்யறாரு, அவர் பேசக்கூடிய அந்த தோரணையை பார்க்கணும். இந்த எழுத்துக்கெல்லாம் பெரிய அளவு கண்ணியம் கிடையாது, அதை என்ன செஞ்சுக்கலாம், நீங்க வந்து எரிக்கலாம் அல்லது புதைக்கலாம், கடையில தூக்கி போட்டுடலாம், என்ன கடையில தூக்கி எடைக்கு போட்டுடலாம் என்ற அளவுக்கு அவர் பேசக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த கொடுமையை நீங்க கொஞ்சம் பாருங்க. நல் உபதேசமே தவிர வேற இல்ல. அறிவுரை சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதை ஒளி வடிவில் அல்லாஹ் அதை பாதுகாக்கிறான். எழுத்து வடிவில் நம்ம ஓதுவதற்காகவே நம்ம இதை செட் பண்ணிக்கிட்டோம். ரசூலுல்லாஹ் காலத்துல சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அந்த ஓலையில, பட்டையில, மரப்பட்டையில, தோல்ல எழுதி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவங்க காலத்துல அதெல்லாம் திரட்டுறாங்க, உமர் ரலியல்லாஹு காலத்துல திரட்டுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல தான் என்னது புத்தகமாவே பிரிண்ட் ஆகி வெளியே வருது. பிரிண்ட் ஆகி வெளியே வந்தது எப்போ, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல தான் வெளியே வருது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது புத்தகமா ஆன பிறகு அது பழசாயிடுச்சுன்னா தாராளமா நீங்க அதை டிஸ்போஸ் பண்ணலாம். அதுல மார்க்கத்துல எந்த குற்றமும் இல்லை. இஸ்லாமுக்கு எந்த வகையிலும் தடுக்கல. தொழுகை விரிப்பா இருக்கட்டும், திருமறை குர்ஆனா இருக்கட்டும், தாராளமா நீங்க பழசாயிடுச்சுன்னா கொண்டு போய் கடையில போடலாம். திருமறை குர்ஆனா இருக்கட்டும், தாராளமா நீங்க பழசாயிடுச்சுன்னா கொண்டு போய் கடையில போடலாம். என்ன சொல்றாரு அவரு, இதுக்கு அந்நியம்லாம் கிடையாது, அதெல்லாம் வந்து குர்ஆன் வந்து நீங்க தூக்கி கடையில கூட எடைக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்றாருன்னா எந்த அளவிற்கு இவங்க மார்க்கத்தினுடைய அடிப்படை கூட புரியாம இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஹதீஸ்ல வரல, குர்ஆன்ல நேரடியா வரலன்னா அது மார்க்கத்திலே கிடையாது. அப்ப அதுக்கு மாற்றம் என்ன செஞ்சுக்கலாம், எது வேணா செஞ்சுக்கலாம், அதுக்குன்னு ஒரு வரையறை கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்றாங்க, இவங்களுடைய அந்த அறிவை கொண்டு மார்க்கத்தை எடை போட்டவங்க இப்படித்தான் இருப்பாங்க. ஹதீஸ்ல வரல, குர்ஆன்ல வரலையா, அப்ப நாங்க என்ன செய்வோம், எது வேணா செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருவாங்க.
இதே நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு வந்து எத்தனையோ படிக்கிற பாட புத்தகம் இருக்கு, அது தூக்கி கீழே போட்டாங்க என்ன சொல்லுவோம்? படிக்கிற புத்தகத்தை தூக்கி கீழே போடுறீங்கப்பா சொல்லுவோமா இல்லையா? அதுக்கு வந்து ஆதாரம் கேட்போமா? எது மக்கள் கண்ணியமா பார்க்குறாங்களோ அந்த கண்ணியமா எடுத்துக்கொள்வோம். இப்ப நீங்க கண்ணியமா எதையெல்லாம் பாக்குறீங்களோ அதுக்கெல்லாம் மார்க்கத்துல ஆதாரம் பார்த்தா நீங்க செய்றீங்களா? இல்ல இது கண்ணியமாக பயன்படுத்தப்படுகிறது, கண்ணியமான ஒரு பயன் தரக்கூடிய ஒன்றா இருக்குது, ஒரு விஷயம் பயன் தரக்கூடிய ஒன்றா இருந்தா என்ன செய்வோம்? அதுக்கு நம்ம மதிப்பளிப்போம். பயன் தராத ஒன்றை தான் மதிப்பளிக்க மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது உலகம் சார்ந்த விஷயத்திலேயே நம்ம அதை கண்ணியப்படுத்த பொழுது, அதை மதிப்பளிச்சு பாதுகாக்கும் பொழுது, குர்ஆன் என்பது எல்லா விஷயத்தை காட்டிலும் கண்ணியமான ஒன்றா இல்லையா? குர்ஆனாக வந்து ரசூலா சாசன குர்ஆனை வந்து எழுதி கொடுக்கலையா? ரசூலா எழுதி தானே கொடுத்தாங்க. அது குர்ஆன் ரசூலா கையில இருந்து அங்கீகாரம் தானே வந்திருக்குது. ஏன்னா குர்ஆன் என்பது மனசுல உள்ளதான், ஒளி ஓசை தான். அது வந்து இந்த டெக்ஸ்டா நம்ம இந்த புத்தகமா எதெல்லாம் கிடையாது என்பதை போல பேசினாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து மார்க்கத்தின் அடிப்படை புரியாம இருக்காங்க. அப்ப என்ன செய்யறாங்க? தூக்கி குப்பையில போட்டுடலாங்கிறான். குப்பையில போட்டா என்ன ஆகும்? அந்த குர்ஆனை வந்து மலம் ஜலம் துடைக்க, அசிங்கத்தை துடைப்பதற்கு பயன்படுத்துவான். அது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய இழுக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? குர்ஆனை காலில் மிதிச்சா வந்து கூடுமா கூடாதான்னு என்ன சொல்லுவீங்க? குர்ஆனை எடுத்து காலில் மிதிக்கிறாரு, கூடுமா கூடாதா? குர்ஆனை வந்து காலில் மிதிப்பதற்கு ஹதீஸிலே குர்ஆன்லயோ மிதிக்கலாமா மிதிக்க வேணாமான்னு ஆதாரம் கிடையாது. அதுக்காக என்ன செய்யலாம்? நீங்க காலை மிதிச்சா தப்பு இல்லை சொல்லுவீங்களா? ஹதீஸ்ல இல்லாட்டி கூடன்னு சொல்லுவீங்களா? அப்போ வந்து எதை வச்சு நம்ம முடிவு செய்வோம்? கண்ணியமாக பார்க்கப்படக்கூடியவற்றை கண்ணியமா தான் பயன்படுத்தணும். இதுல வந்து உயர்ந்த இடத்துல உள்ளது குர்ஆன். அப்ப குர்ஆனுக்கு என்ன தீர்ப்பளிக்கணும்? இதை தூக்கி நீங்க வந்து எடைக்கு போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதை காலில் மிதிப்பான். எல்லாத்துக்கும் தானே அது நீங்க தூக்கி எடைக்கு போடலான்னு சொன்னோம்னா அது எல்லாத்துக்கும் அனுமதிக்கிறது. அந்த எடைக்கு போட்ட பின்னால எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுவோம் அதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதிக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த தீர்ப்பு வந்து அமைந்திருக்கும். அதை புரிந்து கொள்ளுங்க. எனவே வந்து இது மாதிரியான விஷயத்துலதான் என்ன பண்றாங்க அறிஞர் பெருமக்கள் தெளிவாக சொல்றாங்க பாருங்க. இந்த அடிப்படை கூட புரியாம என்ன பண்றாங்க, இவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா ஒரு விஷயத்த வந்து கண்ணியமான ஒன்றை கண்ணியமா தான் அதை பாதுகாக்கணும், கண்ணியமா தான் அதை இல்லாமலாக்கணும். இந்த அடிப்படை புரியாம தீர்ப்பளிக்கிறாங்கன்னா இவங்க மற்ற விஷயத்துல எப்படி வந்து தீர்ப்பளிப்பாங்க? மக்கள் புரிந்து கொள்ளுங்க. எனவே வந்து ஒரு பேச்சாளரை நம்பி என்ன செய்யாதீங்க, மார்க்கத்தை வந்து எடை போடாதீங்க. இதுக்கு பாருங்க இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அழகா சொல்றாங்க பாருங்க. அவங்களுடைய மஜ்முல் ஃபத்வால சொல்றாங்க, அதாவது 12ஆம் வால்யூம்ல 599ஆம் பக்கம் தெளிவா சொல்றாங்க. அதாவது வம்மா முஸ்ஹஃபுல் அதீக் வல்லதி தஹர்ரக வஸார பிஹைத் லா யன்தஃபியு பிஹி பிகிராத்திபி, அதை கொண்டு ஓதக்கூடிய முடியாத அளவுக்கு பழமையான கிழிந்து போன அந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்வாங்க? இன்ன யுதுஃபனு ஃபி மகானின் யுஸானு ஃபி, புதைக்கக்கூடிய இடத்துல என்ன செஞ்சு புதைக்கப்படும். ஏன்னா கம அன்ன கராமத்த பதனில் முஃமினி தஃப்னிஹி ஃபில் மௌதிஇல் யுஸானு ஃபி, அதாவது எந்த ஒரு மனிதனுடைய உடம்பு வந்து எப்படி வந்து கண்ணியப்படுத்தப்பட்டு அதை முறைப்படி புதைக்கப்படுகிறதோ அதை வந்து தூக்கி போட்டா நாய் சாப்பிடும், தூக்கி போட்டா வந்து மற்ற அசிங்கத்துக்கு பயன்படுத்தப்படும், அல்லது வந்து அசிங்கமாக அதை வந்து செயல்படுத்தப்படும். அப்ப வந்து எப்படி மனித உடம்புக்கு வந்து ஒரு கண்ணியத்தை மார்க்கம் கொடுக்குதோ அதே போலத்தான் குர்ஆனுக்கு கொடுங்க. மனித உடம்பு வந்து இப்ப புனிதமானதா? அப்ப மார்க்க புதைக்க சொல்லியிருக்கு, அது ரெண்டாவது விஷயம். ஆனா வந்து மனித உடம்புக்கு வந்து அதை விட உயர்ந்த ஒரு இடத்துல உள்ளதான் குர்ஆனுடைய அமைப்பு. அப்ப குர்ஆனுக்கு நேரடியா ஹதீஸ்ல வந்து புதைக்க வேணுமா எரிக்க வேண்டுமா என்ற ஆதாரம் இல்லாட்டி நீங்க என்ன வேணும் செய்யலாமா? அப்ப அதற்கென்று உள்ள அந்த கண்ணியத்தை நம்ம கொடுக்கதான் செய்யணும். எனவே என்ன பண்ணாங்க உலமாக்கள் ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு என்ன செய்யுங்க, தண்ணீரை போட்டு அதை வந்து மூழ்கடிச்சிருங்க, அதை வந்து அப்படியே கண்ணிய பாதுகாக்கப்பட்டு அது முழுமையாக அழிக்கப்பட்டு விடும். அதே போல வந்து எரிச்சிருக்குன்னு சொல்றான், இல்லைன்னு சொன்னா வந்து புதைக்க சொல்றான். இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க? தீர்ப்பாங்க சும்மா சொன்னாங்களா? இது மாதிரி தேவையில்லாம தீர்ப்பு கொடுத்து அது தேவையில்லாம அசிங்கத்துக்கு பயன்படுத்தப்படும், அதுக்கான கண்ணிய குறைவு ஏற்படும் என்பதற்கு கருத்துல கொண்டுதான் உலமாக்கள் தீர்ப்பு சொன்னாங்க. அப்ப அதெல்லாம் பாக்குறது கிடையாது. இவங்களே என்ன பண்ணுவாங்க, ஹதீஸ்ல இல்லையா குர்ஆன்ல இல்லையா நாங்க சொல்றதுதான் தீர்ப்பு என்று சொன்னாங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு இவங்க அடிப்படை புரியாம பேசுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வந்து சிந்திக்க மாட்டீர்களான்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு ஒரு சகோதரர். அவர் என்ன பண்றாரு, நிறைய மக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்டு மார்க்க ரீதியான ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாரு. அதில் வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா வந்து அவர் வந்து தன்னையை பற்றி சொல்லும் பொழுது கேட்குறாங்க அந்த மக்கள், எனக்கு வந்து நான் படித்தாலும் கிடையாது, மார்க்கத்தை படித்தாலும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதை அவர் பேசக்கூடிய அந்த காட்சியை நீங்களே கொஞ்சம் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் பை. அலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கீங்க பை? பை உங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் பை, நீங்கள் லைவ்ல எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு டவுட். எல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் கொடுத்துருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். நாங்களும் யங்ஸ்டராக இருக்கிறதுனால நிறைய உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கோம். இது எப்படி நீங்கள் ஆஃபீஸ் ஆலையும் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை நார்மலாகவே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி வந்தீங்க? ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரு முதலாவது ஆன்சர் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் சமமான அறிவை தான் தந்திருக்கு. சரியா? ஸோ நம்ம கற்றுக்கிறதுல தான் அதிகமாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய பேர் இருக்காங்க. ஆலிம்கள், ஆஃபீஸ்கள், முஃப்திகள் இதெல்லாம் அதிகமாக தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை தான் மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். இன்னும் என்ன சொல்கிறார் அவர் இதில், அதாவது நான் வந்து படித்தாலும் கிடையாதுன்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னா வந்து இவரும் வந்து மார்க்க விஷயத்தில் தான் தோணித்தனமாக தீர்ப்பு கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதில் ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, ஒரு சகோதரர் நிற்கிறாரு, அந்த பெண்மணியுடைய உறவுக்காரன் நினைக்கிறேன். அந்த சகோதரர் பக்கத்தில் இவர் ஒரு பெண்மணியை வந்து என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் வந்து கேள்வி கேட்குறாங்க இவர்கிட்ட சூனிய சம்மந்தமான விஷயத்திற்கு. அதுக்கு அவர் பதில் கொடுக்குறார், சூனியெல்லாம் கிடையாது, எப்படி வந்து அந்த டிஎன்ஜே உள்ள ஒரு நபர் தான் இவர். அவர் என்ன பண்ணுறாரு, இது வந்து சூனிய ரசூலா வைக்கப்பட்டது கிடையாது, மனுஷன் அல்லாவுடைய ஆற்றல் மனுஷனுக்கு கொடுக்குறது, அது வந்து ரசூலாவுக்கு பைத்தியம் பிடிச்சதான் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஆகுமா வைக்குமா அல்லா நாடுவானான்னு சொல்லி என்ன வாதத்தை இவங்க வந்து வைத்தார்களோ இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள், அதே வாதத்தை வச்சு இவர் அந்த பதில் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இவர் எந்த அளவுக்கு பேசுறாரு நீங்க கொஞ்சம் பாருங்க. அதுல எனக்கு ஒரு கேள்வி, ஏன்னா இப்போ சூனியம் இருக்கு, சூனியம் வைக்கிறாங்க அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ சூனியம் வந்து இருக்குதா இல்லையா, ஆலிம்ஸ் எல்லாம் வச்சு ஓதி அதை எடுக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலாக்கும் வச்சாங்க சூனியம், அவங்க வந்து குல் சுலாஸ்லாம் ஓதி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குதா? சூனியத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சூனியம்னா என்னன்றதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒருவர் இருப்பாரு, அவருக்கு வந்து அவர் முடியோ செருப்போ இல்லைன்னா அவரோட ட்ரெஸ்ஸோ இல்லை காலில் இருக்கிற மண்ணோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஏதோ ஒரு பூஜை பண்ற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு சூறாவை ஓதுனாலோ ஒருத்தரை நம்ம எது வேணாலும் செய்யலாம், அவருக்கு கை கால் வழங்காம செய்யலாம், அவரை பைத்தியமாக்கலாம், என்ன வேணாலும் ஆக்கலாம் அப்படின்ற நினைக்கிறது தான் சூனியத்தின் அடிப்படை. கரெக்டா? அது ஒருவனுக்கு நன்மையோ தீமையோ நடக்கணும்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மையை யாரு கொண்டு போய் கொடுக்குறாங்க? ஒரு சூனியக்காரனுக்கு போயிட்டு அவங்ககிட்ட இந்த தன்மை இருக்கு, அவன் நினைச்சா இருந்தாலும் என்ன வேணாலும் செஞ்சிருவான், கை கால் விளங்காம ஆக்கிடுவான், அப்படி ஆக்கிடுவான் இப்படி ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு ஒரு சூனியக்காரனுக்கு போய் அல்லாஹ்வின் தன்மையை வைக்கிறது இணை கற்பிப்பு. சூனியம் இருக்கு, அதை வச்சாதான் தப்பும்பாங்க. சூனியம் என்பது ஒன்று இல்லை. சூனியக்காரர்கள் நான் சூனியம் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க. சூனியம்னு ஒண்ணு இல்ல, சூனியக்காரன் சொல்லிட்டு இருந்தான். முகமது நபிக்கே சூனியத்தை வச்சுட்டாங்க சொல்லக்கூடிய மக்களை பார்க்கணும். அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு. அண்ணா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் சரி, குர்ஆனுக்கு முரண்பட்ட அந்த ஹதீஸை நம்ம அப்படியே நிராகரிச்சிடும். இதுதான் வந்து பேசிக். நபி வந்து பைத்தியம் ஆயிட்டாருன்னு தான் இவங்க சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த குர்ஆனை மறுக்கக்கூடிய வண்ணமாக சொல்லுவதுதான் இது. நபிக்கே சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்றது. நபியை யாராவது ஒருத்தவன் என் உயிருக்கும் மேல நேசிக்கக்கூடிய நபியை அவருக்கு வந்து சூனியம் வச்சு பைத்தியக்காரன் ஆக்கிட்டாங்க சொல்றவங்க என்ன பண்ணணும்? நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் தான் அவங்களை காப்பாற்றும். என்ன சொல்றாரு அவரு, சூனியம் வந்து அப்போ கிடையாது வைக்காது என்ன அவர் பேசுறார். என்ன சொல்ல போனா பக்கத்துல வந்து ஒரு பெண்மணியை வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறார். இப்படி மார்க்கெட்டில் வந்து ஒரு பெண்மணி அந்நியானுக்கு பக்கத்தில் வந்து முகத்தை காட்டிக்கொண்டு இப்படி கேள்வி கேட்டாங்க. நபிசாசன காலத்தில் இஜாபு சட்டம் இறக்கப்பட்ட பின்னால் இப்படி நடந்ததாக ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? நபிசாசன் என்ன சொல்கிறாங்க, ஏழாம் சமயத்தில் மட்டும்தான் பெண்கள் முகத்தை திறந்து வைக்க சொல்கிறாங்க. அப்போ மற்ற சமயத்தில் சஹாபிய பெண்கள் மூடி இருந்தாங்கன்னு வருது. சஹாபிய பெண்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எங்களில் இஹ்ராம் அணிந்த பெண்மணி என்ன செய்வாங்க, யாராவது சகோதரருக்கு பக்கத்தில் வந்தாங்கன்னா முகத்தை வந்து மூடிக்கொள்வாங்கன்னு சொல்கிறாங்க. சதலத்திய இஹதானா ஜில்பாபகா, அந்த பெண்மணியை செய்வாங்க தன்னுடைய அந்த ஜில்பாபை தலை முக்காடை வந்து இழுத்து போட்டுக் கொள்வாங்க என்று சொல்கிறாங்க. அப்போ வந்து இஹ்ராமில் கூட சஹாபிய பெண்மணிகள் அந்நியான்களை விட்டும் பார்க்கக்கூடாது என்று முகத்தை மூடினாங்கன்னு பார்க்குறோம். ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? இஜாப் சட்டம் இறக்கப்பட்ட பின்னால் ரசூல்லா பக்கத்தில் வந்து பெண்கள் வந்து உட்காந்து இது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ நபிசாஸ் என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கும் ஆண்களுக்கு தனியாக என்ன பண்ணுறாங்க, உபதேசம் வைக்கிறாங்க. அப்போ பார்க்கலாம், முகத்தை பார்க்கலாம்னா ரசூலா ஏன் தனியாக உபதேசம் வைக்கிறாங்க? அப்போ மார்க்கத்தை முறையை ஆய்வு செய்யாமல் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெண்களை வந்து முகத்தை திறந்து போடுறது, ஆர்ப்பாட்டத்தை கூட்டு போடுறது, இப்படியெல்லாம் பெண்களை வந்து காட்சி பொருளாக்குறாங்க. பெண்களை முகத்தை மறைக்க வேணுமா இல்லையான்னு சொல்லி தெளிவாக நம்ம வீடியோ பேசியிருக்கிறோம், அதை பதிவு பண்ணுறோம், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதாவது இப்போ என்ன பண்ணுறாரு, இவரும் இப்படியாக வந்து ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, இவர் அந்த வசனத்தை ஓதும் பொழுது மிக மோசமாக ஓதுறாரு. வசனத்தை கூட முறையாக ஓட தெரியல. இது நம்ம குறையா சொல்லலை, ஏன்னா வந்து ஒரு வசனத்தை இதை என்ன பண்ணானா வந்து இந்த சுன்ன ஜமாத்காரவங்க எடுத்து இதை வந்து கேலி கிண்டலாம் போட்டு விட்டாங்க. அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான், வலா நபுலு வன்னகும் பிஷ்ஷையின் மின் ஐஃபி வஜ்ஜூஇ வ நக்ஸ் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத் தமராத்தி பஷிரிஸ் சாபிரின். முதலாவது இந்த நீங்க சொன்ன நபர் குர்ஆனை சரியா ஓதுறதுக்கு பழக சொல்லுங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் மனசை கவலையோட சொல்றேன். பார்த்துருப்பீங்க, வசனத்தை கூட ஒழுங்கா ஓத தெரியலனா என்ன அர்த்தம்? ஏன்னு சொன்னோம்னா, வசனத்தை சொல்றோம்னா, ஒரு குர்ஆனை கூட முறையாக ஓத தெரியாதவர்கள் மார்க்கத்தினுடைய ஏனைய விஷயத்தை எப்படி முறையாக படிச்சிருப்பாங்க? அரபி மொழி எப்படி படிச்சிருப்பாங்க? அரபி மொழி இல்லாமல் மார்க்கத்தை ஆய்வு செய்ய முடியாது. அரபி மொழியை வந்து இல்லாமல் ஆய்வு செய்ய முடியுமா இல்லையா என்று அதை தெரிந்து கொள்வதற்கே தனி அறிவு வேணும். அப்போ அந்த அளவுக்கு வந்து அரபி மொழியின் தனித்துவமானது. அதை படிச்சா தான் தர்ஜுமா வச்சு முடிவு செய்ய முடியாது. தர்ஜுமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலோட்டமாக தான் போட்டிருப்பாங்க. அதற்கான அந்த அரபி மொழி விளக்கத்தை வைத்து மற்ற துறை சார்ந்த அந்த கல்வியை வைத்து தான் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இவர் என்ன சொல்ற, தன்னை பற்றி என்ன சொல்றாரு, அதாவது எனக்கு வந்து குர்ஆன் பெருசாக நான் படித்ததில்ல, தர்ஜுமா படித்து தான் பேசுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ இப்படிப்பட்ட நபர் வந்து மக்களுக்கு மார்க்க திருப்பி சொல்லலாமா?
அப்போ அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? இந்த சூனிய சம்பந்தமான ஹதீஸ் விளக்கத்துக்கு வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கமாண்டில் ஒருத்தவங்க கேட்குறாங்க, பிஜே சொன்னதை வச்சு பேசாதீங்க, உங்கள் டிஎன்ஜி உலமாக சொன்னதை வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறார் இவர், அதாவது என்கிட்ட வாதம் பண்ண வர்றீங்களா இந்த சூனிய சம்பந்தமாக என்று அவர்கிட்ட கேட்குறார். இப்போ நான் கேட்குறோம், நீங்கள் வந்து முறையாக எல்லாத்தையும் படிச்சிட்டிங்களா? சூனிய சம்பந்தமாக உள்ள அனைத்து விஷயத்தையும் நீங்கள் படிச்சிங்களா? அதை உங்களால் சொல்ல முடியுமா? சூனிய சம்பந்தமாக இந்தந்த வாதங்கள் நான் வைக்கிறோமோ அதை மறுப்பதற்கு அதற்கெல்லாம் விளக்கங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் படிச்சுட்டோம் என்று உங்க சொல்ல முடியுமா உங்களால்? அப்போ எதை வச்சு அல்லாஹ் பயப்படாமல் நீங்கள் மார்க்க தீர்ப்பு கொடுக்க வர்றீங்க? அப்போ எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கிறது. சூனிய சம்பந்தமாக நம்ம பேசியிருக்கிறோம், அந்த வீடியோவில் பதிவு செய்யலாம், நீங்கள் பாருங்கள். அப்போ இப்படி எல்லாம் மார்க்கத்தில் கேள்வி கூத்தாக்காதீங்க. அல்லாஹ் பயந்து மக்களுக்கு வழிகாட்டுங்க. ஒரு ஹதீஸை மறுக்கிறோம்னா சாதாரண விஷயமா? அப்போ இது வரைக்கும் வந்து எல்லா மக்களும் வந்து முஷ்ரிக் ஆகிட்டாங்க ஹதீஸை நம்பி. இப்போ நாங்கள் தமிழில் எங்கள் அண்ணா பிஜே சொல்லி கொடுத்தது, நாங்கள் உலமாக்கு 4 பேர் முடிவெடுத்தது, இந்த தமிழில் நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் தமிழில் புதுசாக அறிவிக்கிறோம்னா அப்போ மற்ற மொழியில் உள்ளவங்களாம் முஷ்ரிக் இல்லையா? அப்போ தமிழ் தெரிந்தனால நாங்கள் முஷ்ரிக் ஆகிட்டோமா? அப்போ இப்படி தான் மார்க்கத்தினுடைய ஒரு அம்சம் இருக்குமா? இந்த அடிப்படை அறிவு வேணாமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹதீஸ் எப்பயுமே வந்து சத்தியத்தில் உள்ள கூட்டம் எப்பயுமே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சத்தியத்தில் உள்ள உலமாக்கள் யார் மறுத்தாங்க? வழிகட்ட மூத்தசிலாக்கள் மட்டும்தான் சூரியத்தை மறுத்தாங்க. தெளிவாக நம்ம பார்க்குறோம், தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ சத்தியத்தில் உள்ள உலமாக்கள் யார் இதை மறுக்கலைனா இப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் விளங்குறது தவறான விளக்கம், அதை அப்படி விளங்கக்கூடாது என்று தான் நம்ம புரியணும். அப்போ மீள் பரிசீலனை செய்யுங்க, அதை எடுத்து படிங்க. படிப்பதற்கு மாற்றம் என்ன செய்கிறாங்க? ஒரு 4 அறிஞர்ன பேர் 4 பேர் நம்பிக்கொண்டு அவங்க சொல்கிறத பெருசாக ஆய்வாக கருதி கொண்டு என்ன பண்ணுறாங்க? அதை வந்து பெரிய ஒரு ஆய்வாக பார்க்குறாங்க. அதற்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்துருக்குறோம், அந்த பதிலை எடுத்து பாருங்கள். அப்படி பார்த்தா தான் அவங்க என்ன செய்யும்? எதிர்வாதங்களை உள்வாங்கினா தான் உண்மையான விஷயம் புரியும். அப்போ வந்து மக்களுக்கு வந்து மார்க்கத்தை முறையாக சொல்லுங்கள். என்ன சொல்ல போனால், இந்த மக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்களா இல்லையா, அந்த மக்கள் நல்லா பயந்து கொள்ளுங்க. நீங்கள் யார்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க? மார்க்கத்தை படித்தவரா, துறை சார்ந்தவரா? ஒரு மருத்துவம் பார்க்க போனோம்னா நல்ல ஸ்பெஷலிஸ்ட் யார், நல்ல மருத்துவர் யார், அவர் வந்து பல பட்டம் வாங்கியிருக்கிறாரா? பார்க்குறமா இல்லையா? இப்போ உலகத்துக்குன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்குன்னா நீங்கள் வந்து நல்ல டாக்டர் பார்ப்பீங்க, படைச்சோராக பார்ப்பீங்க, சாதாரணப்பட்ட போக மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு உலகம்னா தேவை, மார்க்கம் மறுமை குர்ஆன் மார்க்கம் என்று வந்தால் உங்களுக்கு வந்து அதில் குவாலிட்டி தேவையில்லை, அதுக்கு ஆதாரம் வேணும். படித்தவங்க தான் மார்க்க சொல்லணுமா? ஆதாரம் என்ன? நீங்கள் இப்போ இப்படி கேட்பீங்களா? படித்த டாக்டர் தான் ஊசி போடணுமா, அவன் தான் மருத்துவம் பார்க்கணுமா, ஆதாரம் என்ன கேட்பீங்களா? அப்போ இதில் மட்டும் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, இப்படி கேட்கக்கூடிய யாராக இருந்தாங்கன்னா அவங்க அடிப்படை புரியாதவன்னு புரிந்து கொள்ளுங்க. அப்போ மார்க்கத்தை வந்து படித்த மக்கள்கிட்ட தான் விஷயத்தை போய் கேட்கணும். அப்போ அதுக்காக என்ன செய்ய தேவையில்லை, மார்க்கமே வந்து சொல்லக்கூடாது என்று நம்ம சொல்ல வரல, அந்த கருத்தில் நம்ம சொல்ல வரல. மாறாக மார்க்கத்தை முறையாக படித்து தெரிவு பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களோட கேள்வி கேட்கக்கூடிய மக்களும் அதே போல் வந்து பதில் சொல்லக்கூடிய இவங்களும் அல்லாஹ்வை பயந்து கொண்டு மார்க்கத்து விஷயத்தில் வந்து முறையாக படித்து விட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக கற்று அறிந்து புரிந்து செயல்படுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.